ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஐராவதீஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து திருக்கொட்டாரத்தில் இருக்குது, திருவாரூர் மாவட்டத்தில். ஸோ காரைக்கால்லேருந்து 12 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குது. இந்த கோவில் இப்போ தான் ரீசெண்டாக கும்பாபிஷேகம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே என்னென்னா 2 ஸ்பெஷல் சொன்னாங்க. ஒன்று வந்துட்டு சுபக மகரிஷி வந்து இந்த கோவிலில் வந்து தினமும் சுவாமி தரிசனம் பண்ணுவாராம். ஒரு நாள் அவர் வரதுக்கு லேட் ஆகுதுனால கோவிலில் வந்து சாத்திட்டாங்களாம். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, தேனி வடிவத்தில் உள்ளே போய் சுவாமி தரிசனம் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. அதனால் சிவன் சன்னதியில் தேன்கூடு இருக்கும், அவர் அங்கேயே ஐக்கியமாயிட்டாங்க அப்படின்னு சொன்னதுனால சுபக மகரிஷி வந்து இங்கே இருக்கார். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திரனோட வாகனமான யானை வந்து ஐராவதம் வந்து இங்கே பூஜை பண்ணதுனால ஐராவதீஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க. கோவில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. துர்வாச முனிவர் என்ன பண்ணாராம், கைலாசத்தில் சிவனை வழிபட்டாராம். ஸோ சிவன் வந்து இவளுக்கு மாலை கொடுத்துருக்காரு. அது இந்திரன் கிட்ட இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்ச துர்வாச முனிவர் இந்திரன் கிட்ட கொடுக்குறாரு. இந்திரனுக்கு என்னென்னா, தேவர்களின் அதிபதி நான் தான் அப்படின்னு இந்திரனுக்கு பெருமை. ஸோ அதனால் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட யானை ஐராவதத்துக்கு அதை கொடுக்குறாரு. ஸோ அந்த யானைக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அது வந்து கழுத்து திருப்ப முடியல, வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நசுக்கி தூக்கி எறிஞ்சிருது. ஸோ இதை அந்த துர்வாச முனிவர் பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, 2 பேருக்கும் சபிச்சிடுறாரு. ஸோ சபிச்சதுனால சொர்க்கத்தில் இருக்கிற யானை பூலோகத்துக்கு வந்து சாதாரண காட்டு யானையாக பிறகுது. 100 வருஷங்களுக்கு அப்புறம் அது வந்து சாபம் நீங்குது. எங்கன்னா மதுரையில் சுந்தரேஸ்வரர் கோயிலில் சாபம் நீங்குதா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ஐராவதம் வந்து இந்த கோவிலாக சிவனை வழிபட்டதுனால அதில் இந்த கோவிலும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்தப்போ மழை பெய்யவே இல்லையா. ஸோ மேகங்களை வந்து யானையோட தந்தம் பொழந்துடுச்சு. அதனால் கொட்டு ஆறு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது திருக்கொட்டாரம் பேர். மழை வந்ததுனால அந்த யானை வந்து மழையை கொடுத்ததுனால கொட்டுனா தந்தம், ஆறுனா ஆறு. ஸோ ஒட்டாரம் தந்தங்களால் உருவாக்கப்பட்ட நதி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து காவேரி ஆற்றோட கிளை, நாட்டாறு ஆற்றின் கரையில் அமைஞ்சிருக்கு. இங்கே ஸ்தல விருட்சம் என்னன்னு பார்த்தோம்னா பாரிஜாதம், அந்த மரம் தான் ஸ்தல விருட்சமாக இருக்குது. அடுத்தது சுவாமியோட பேர் வந்து ஐராவதீஸ்வரர். அம்பாலோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகந்த குந்தலாம்பிகை, இல்லைனா வண்டமர் பூங்குழலி அப்படின்னு சொல்கிறாங்க. திருஞான சம்பந்தர் பாடிய தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலம்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து காவிரி தென்கரையில் 53வது சிவத்தலம் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஏன்னா இங்கேயும் தேவார பாடல் புகழ்பெற்றது. இந்த கோயிலில் நீங்களும் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க. தேங்க்யூ. அன்டில் பை பை ஃப்ரம் சிவி.